அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் இளங்கோ ஜோதிடர். மூல முதல்வனை, சங்கரன் மைந்தனை, யானை முகத்தோனை, வெள்ளி கொம்பனை, 5 கரத்தோனை, தொந்தி வயிற்றோனை எங்களை காத்தருளும். 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 28ஆம் நாள் 13/9/2024 வெள்ளிக்கிழமை. தசமி திதி மாலை 6 மணி 12 நிமிடம் வரை. பின்பு ஏகாதசி திதி. பூராட நட்சத்திரம் மாலை 6 மணி 21 நிமிடம் வரை. பின்பு உத்திராட நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 15 நிமிடம் வரை. மாலை 4 மணி 45 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரை. மேசராசிரியர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி ஜெயித்து காட்டுவீர்கள். சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடியும். முருகன் வழிபாடு செய்து நல்லது. ரிஷபராசிரியர்களுக்கு குடும்ப செலவுகள் அதிகரிப்பது குறித்து ஆதங்கப்படுவீர்கள். வரவை விட செலவு அதிகரிக்கும். விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது. மிதுனராசிரியர்களுக்கு தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். முக்கிய திருப்பங்கள் நிகழும் நேரம் இது. சிவன் வழிபாடு செய்வது நல்லது. கடகராசிகளுக்கு சொந்தங்கள் குறித்த மனத்தாங்கல் அதிகரிக்கும். பழைய கடனை நினைத்து மனதுக்குள் கலக்கம் வரும். பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. சிம்மராசிகளுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். விஐபிகளின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாள். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசிகளுக்கு பணவரவு திருப்தி தரும். வீடு வாகனம் வாங்க எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்து நல்லது. துளாராசிகளுக்கு உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக கிடைக்க வேண்டிய சம்பள பாக்கி தொகையும் சலுகைகளும் கிடைக்கும். அம்மன் வழிபாடு செய்து நல்லது. விருச்சிகராசிகளுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசிகளுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டு. பெருமாள் வழிபாடு செய்து நல்லது. மாரராசிகளுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சிவன் வழிபாடு செய்து நல்லது. கும்பராசிகளுக்கு உத்தியோகத்தில் எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறுவீர்கள். முருகன் வழிபாடு செய்து நல்லது. மீனராசிகளுக்கு பெற்றோர் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். முருகன் வழிபாடு செய்து நல்லது. 12 ராசி நற்பலன்களை பார்த்தோம். எனது வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.